ஃபார்மசி ரெலவெண்ட்டான கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா இந்த ஷார்ட் வீடியோ பாருங்கள், ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபார்மசி பொறுத்தவரையும் நிறைய டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபார்மசி பொறுத்தவரையும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களும் ஃபார்மசி வந்து படிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் இந்த மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்க மெடிக்கல் ஃபீல்டில் எந்த கோர்ஸுமே படிக்க முடியாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, மேக்ஸ் பயாலஜி எடுத்திருந்தாலும் சரி, பியூர் சயின்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ஃபார்மசி ரெலவெண்ட்டான கோர்ஸ்க்கு எல்லா காலேஜிலுமே அட்மிஷன் வந்து கிடைக்கும். முக்கியமாக வந்து பேச்சுலர் ஃபார்மசிக்கும் டிப்ளமோ ஃபார்மசிக்கும் ஈஸியாக அட்மிஷன் கிடைச்சிடும். பட் இதில் இன்னொரு கோர்ஸ் இருக்குது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு. ஸோ கோர்ஸோட நேம் வந்து ஃபார்ம் டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டிப்ளமோ இன் ஃபார்மசி வந்து வேறு உங்களுக்கு, ஃபார்ம் டி வந்து வேறு உங்களுக்கு. ஃபார்ம் டி அப்படின்னா டாக்டரேட் இன் ஃபார்மசி அப்படிம்பாங்க. 6 இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு. ஸோ இதுக்கு கன்ஃபார்மாக பயாலஜி ரெலவெண்ட்டான குரூப் தான் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் பேஸில் உங்களுக்கு 4 இயர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேச்சுலர் ஃபார்மசி படிக்கலாம். இல்லை இன்னும் இன் டெப்த்தாக வந்து ஃபார்மசி பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்ம் டி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஃபார்ம் டி பொறுத்தவரையும் 6 இயர்ஸ், 5.5 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ் ஆகும் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்னு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு சொல்லப்போனால் இந்த ஃபார்ம் டி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு டாக்டரை விட மெடிசன் பற்றி ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் யூஜி ஃபார்மசி ரெலவெண்ட்டாக படிக்கணும் அப்படின்னா ஒன்று ஃபார்ம் டி படிக்கலாம், அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி படிக்கலாம் 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் ஃபார்மசி வந்து நீங்கள் படிக்கலாம். இதுவே பேச்சுலர் ஃபார்மசி படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபார்ம் டி கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் 4th இயரில் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை டிப்ளமோ இன் ஃபார்மசி படிச்சுட்டு பேச்சுலர் ஃபார்மசி படிக்கணும் அப்படின்னா 2nd இயரில் இந்த இன்ஜினியரிங்லாம் லேட்டரன்டி ஆப்ஷன் கொடுக்குறாங்களா அந்த மாதிரி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.